பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 19ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? பழி வாங்கக்கூடாது. ஒருத்தருக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம மாம்சம் துடிக்குது, அப்படி தானே? ஆண்டவர் சொல்கிறாரு, பழி வாங்க கூடாது. நீங்கள் பழி வாங்காமல், யாரையும் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார் தேவன்? பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன். ஏன்னா நம்முடைய தேவன் யாரு? நீதியுள்ள கர்த்தர். அவர் நீதி நிறைந்த தேவன். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யார் நமக்கு விரோதமாக வந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக என்ன வார்த்தைகள் சொன்னாலும் சரி, என்ன நடத்தினாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நான் அவங்களுக்கு பழி வாங்குறேன்னா இல்லையா பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பழி வாங்குதல் நமக்குரியதல்ல. அது யாருக்குரியது? அது தேவனுக்கு உரியது. ஆமேன். 17ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம பார்க்குறோம், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் ஆக்கினை தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தீமையினால் நம்ம வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லணும். இன்றைக்கி நம்மளை குறித்து எவ்வளோ பேர் எப்படி வேணாலும் பேசலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் நம்மளை பற்றி சொல்லலாம். நம்ம தேவனுக்கு முன்னால் உண்மையாக இருக்கிறோமா? அவ்வளோதான் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு முன்னால் நான் உண்மையாக இருக்கிறேனா? நான் செய்யாததை இன்னொருத்தங்க செய்தேன்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்தலாம், இல்லை செய்ததை செய்யலன்னு சொல்லி நம்மளை துன்பப்படுத்தலாம். எல்லாரும் நம்மளை மாதிரி ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் இல்லையா? அப்போ அவங்கள மாதிரி நான் ரியாக்ட் பண்ணேன்னா அதே மாதிரி நானும் ரியாக்ட் பண்ணானா அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லை. அவங்க அப்படி தான் அப்படின்னு நம்ம விட்டுறணும். அவங்களுடைய நேச்சர் அப்படி தான் போல் அப்படின்னு நம்ம விட்டுறணும். அதுக்காக நான் என்னுடைய தரத்தை என்ன செய்யக்கூடாது? கீழே கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க, ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நேச்சர் எப்படி இருக்குது? அவங்க தீமை செய்து பழகினவங்களாக இருப்பாங்க. அவங்க நல்லவங்கள கெட்டவங்கன்னு சொல்லியே பழகி வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. அதுக்காக நானும் போய் அவங்களோட சண்டை போட முடியுமா? நம்மளுடைய தரத்தை நம்ம குறைத்து கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்னா நானும் அவங்களும் சமம் கிடையாது. அவங்க வேற, நான் வேற. அப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற நம்ம சில சமயங்களில் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக அமைதியாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு மட்டும் பேச தெரியாதா? அவங்களுக்கு தான் பேச தெரியுமா? நம்ம மாம்சம் துடிக்குது இல்லையா? அவங்க பேசுகிறோன்னே நானும் 4 வார்த்தை பேசுகிறேன். அவங்களுக்கு எப்படி அவங்க இப்படி பேசலாம், எப்படி அவன் இப்படி பேசலாம், எப்படி அவன் இப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம இறுதியாக நம்ம மாம்சம் துடிக்குது இல்லையா? 2 வார்த்தையாவது பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய? தீமையினால் வெல்லாத. தீமை உன்னை வெல்லறதுக்கு நீ அலோவ் பண்ணாத. தீமையை நன்மையினால் வெல்லு. இப்போ உனக்கு விரோதமாக ஒருத்தங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்களா? அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுதா? ஏதோ ஒரு நன்மை செய். அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு தெரியுதா? போய் ஒரு பொக்கே ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு போய் விசிட் பண்ணுங்கள். அவங்க பசியாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? அவங்களுக்கு போஜனம் கொடுன்னு சொல்கிறார். ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. தண்ணி, அவங்களுக்கு தாகமாக இருக்கிறாங்களா? அவங்களுக்கு பானம் கொடு.
அப்போது அக்கினி தழலை அவன் தலையின் மேலே குவிப்பாயே, நீ பழி வாங்காத, பழி வாங்குதல் எனக்குரியது. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆண்டவரே எனக்கு நடக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குறீங்களப்பா, நான் எவ்வளோ உண்மையாக இதை செய்கிறேன்றது உமக்கு தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் என்னை குறித்து சொல்கிறாங்கப்பா, இப்படியெல்லாம் செய்கிறாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டோன்னா கர்த்தர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்கு உரியது. ஆமென். நானே பதில் செய்வேன், நான் பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என்ன செய்யாதீங்க, பழி வாங்காத. மகனே நீ பழி வாங்காத, மகனே மகளே நீ பழி வாங்காத. அதுக்கு மாறாக கோபாக்கினைக்கு இடம் கொடுத்துரு. நான் பழி வாங்காமல் இருந்துட்டேன்னா நான் என்ன செய்கிறேன்னா கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கிறேன். அப்போ கோபாக்கினை அவர்களுக்கு நேராய் வருகிறது. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். ஆண்டவர் எல்லாம் பரலோகத்திலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். அவருக்கு கரெக்டாக தெரியும் யார் குற்றவாளி, யார் குற்றவாளி அல்ல. அப்போது குற்றம் செய்தவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் குற்றம் செய்யலை, அப்போ நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு நம்ம விட்டுறணும். நீங்கள் செய்கிற நன்மையை தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் நன்மை செய்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா, நீங்கள் செய்கிற நன்மையை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் சொல்லுகிறாரு, நான் பதில் செய்வேன். நம்ம எப்போவுமே இந்த வசனத்தை தியானிக்கும் போது தாவீது நாபாலனுடைய ஸ்டோரியை நம்ம தியானிப்போம் இல்லையா? நாபாலை குறித்து நம்ம பார்க்குறோம். தாவீது கஷ்டத்தில் இருக்கும்போது நாபாலுடைய வேலைக்காரர்களுக்கு அவர் உதவுறார். அப்போ தாவீதுக்கு ஒரு சிச்சுவேஷன், கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நாபால் கொஞ்சம் நல்லா இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய், சரி ஏற்கனவே நம்ம இவங்களுக்கு நன்மை செய்திருக்கிறோம், இவங்க நிச்சயமாக நன்மை செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பில் வேலைக்காரர்களை அனுப்பி கொஞ்சம் ஃபுட், வேற ஒன்றும் கேட்கல, அவர் சாப்பாடு மட்டும் அவனுடைய பீப்புளுக்கு கொஞ்சம் கொண்டு வர சொல்கிறார். ஏன்னா அங்கே ஒரு பெரிய விருந்து நடக்குது நாபாலுடைய வீட்டில், அந்த இடங்களில். அப்போ அந்த நாபால் சொல்லுகிறான், தாவீதை குறித்து ரொம்ப அற்பமாக வார்த்தைகளை பேசுகிறான். சவுலை விட்டு ஓடி போனவன் தானே இவன், எஜமானனை விட்டு ஓடிப்போன வேலைக்காரன் தானே இவன், அப்படிலாம் ரொம்ப மோசமாக அற்பமாக பேசுகிறார். அப்போ உடனே இந்த நியூஸ் தாவீதுக்கு வந்தோடனே தாவீதுக்கு பயங்கர கோபம். ஏன்னா இவர் அவருக்கு நன்மை செய்திருக்கிறாரு, அவன் அப்படி தீமையான காரியத்தை சொல்லும் போல அவரால் தாங்கி கொள்ள முடியல. உடனே அவர் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் கூட்டிச்சு, இந்த நாபாலை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேனா இல்லையான்னு பாருங்கள், அவனுடைய வீட்டில் ஒருத்தர் கூட நான் விட மாட்டேன், எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி அவ்வளோ கோபத்தில் அவர் வருகிறார். இந்த நியூஸ் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலுக்கு தெரிவிக்கப்பட்ட பொழுது அவள் புத்திசாலித்தனமாக அவளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு ஒரு கழுதை மேலே போய் முகங்குப்புற விழுந்து தாவீதினிடத்தில் அவள் மன்னிப்பு கேட்குறான். என்னுடைய புருஷன் ஒரு மூடனாக இருக்கிறான், நாபாலுனாலே ஃபூலுன்னு தான் அர்த்தம், அவன் செய்தது தப்பு, தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்து, நீங்கள் ராஜாவாக ஒரு நாள் வரணும், இந்த நாபாலை கொலை செய்த இரத்த பழி உங்கள் கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் ஆலோசனை கொடுக்குறாள். அப்போது தாவீதுக்கு உடனே அந்த ஆலோசனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் கோபத்தில் வந்தாலும் அந்த ஆலோசனை அவளுக்கு நல்லதாக தெரியுது. உடனே அவர் சொல்கிறாரு, நான் குற்றம் செய்யாதபடி கர்த்தர் உன்னை என்னிடத்துல அனுப்பினாரு, நீ ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் மாதிரி எனக்குன்னு சொல்லி அவர் திரும்ப போயிடுறார். சரி, அவன் செய்யணும்னு நினச்ச தப்பு அவர் செய்யலை. அவர் நாபாலை பழிக்கு பழி வாங்கணும், ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு வந்தவர் அவர் திரும்ப போகிறார். என்ன நடந்துச்சு பிரியமானவர்களே? எக்ஸாக்ட்லி 10 நாளுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, கர்த்தரே நாபாலை அடித்தார், அவன் மரித்து போனான் என்று பார்க்குறோம். இந்த வசனத்தையும் இந்த சம்பவத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இல்லை? பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன், நீங்கள் வேண்டான்னு சொல்கிறார். அப்போ தாவீது கையில் அந்த இரத்தப்பழி இல்லை, நாபாலை கொன்ற இரத்தப்பழி தாவீதுடைய கையில் இல்லை இல்லையா? ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இந்த சம்பவத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை நீங்கள் நன்மையே செய்து அவங்க உங்களுக்கு தீமை இன்றைக்கி செய்துட்டு இருந்திருக்கலாம், அவங்கள நீங்கள் தான் உயர்த்தி இருப்பீங்க, கடைசியில் அவங்க நம்மளுக்கு விரோதமாக பயங்கரமான காரியங்களை செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குதா பிரியமானவர்களே? இப்படி இருந்தானே அவனை எவ்வளோ நான் கஷ்டத்தில் நான் உதவினேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு விரோதமாக இப்படி எழும்பிச்சானே அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இவங்களை என்ன பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு பழி வாங்கணும்னு போல தோணுதா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நம்ம பழி வாங்கும்படி ஆண்டவர் நம்மளை படைக்கல, அதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளலை, அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்ம செய்கிற வேலையை உண்மையாக நம்ம செய்துக்கிட்டே இருப்போம்.
கர்த்தர் எல்லாற்றையும் பார்த்துக்கொள்வது. குடும்பத்தில் வரலாம், வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். நல்லவர்களுக்கு விரோதமாக பகைஞர்கள் எழும்பத்தான் செய்கிறார்கள். நன்மை செய்து பாடு அனுபவிக்கிற சூழ்நிலை இன்னைக்கு நடக்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஏந்தா இந்த மாதிரி நன்மை செய்து நான் இப்படி பாடு அனுபவிக்கணுமோ அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நன்மை செய்கிறவர்கள் சோர்ந்து போகிற சூழ்நிலை கூட வருகிறது. ஆனால் தேவனுடைய கரத்தில் நம்ம விட்டுருவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?